செயற்கை நுண்ணறிவுக்கு பாதுகாப்பான, அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் மனிதனை மையமாக கொண்ட அணுகுமுறையை பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மேலும் செயற்கை நுண்ணறிவின் உண்மையான அளவுகோல் இயந்திரங்களின் சக்தியில் இல்லை, மாறாக அது சாதாரண மக்களுக்கு எவ்வளவு திறம்பட அதிகாரம் அளிக்கிறது என்பதில்தான் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். எவியனில் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டின் போது செயற்கை நுண்ணறிவை பாதுகாப்பான, விரைவான மற்றும் திறமையான முறையில் அறிமுகப்படுத்துவதை உறுதி செய்தல் என்ற அமர்வில் உரையாற்றிய பிரதமர், செயற்கை நுண்ணறிவு மனித வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்தையும் மாற்றியமைக்கும் ஆற்றலை கொண்டுள்ளது என்று கூறினார். இருப்பினும் இந்த தொழில்நுட்பம் விழுமியங்கள், பொறுப்பான வடிவமைப்பு மற்றும் திறமையான நிர்வாகத்தால் வழிநடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் அடிக்கோடிட்டு காட்டினார். டிஜிட்டல் யுகத்தில் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்த பிரதமர், செயற்கை நுண்ணறிவு கற்றலையும் படைப்பாற்றலையும் மேம்படுத்த முடியும் என்றாலும் முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படாவிட்டால் அது இளம் பயனர்களை தவறான தகவல்கள், டீப் ஃபேக்குகள் மற்றும் சுரண்டலுக்கு உள்ளாக்கக்கூடும் என்று எச்சரித்தார். டிஜிட்டல் வெளி என்பது முறைகேடுகளுக்கான ஒரு கருவியாக இருப்பதை விட குழந்தைகளுக்கான கற்றல் மற்றும் புதுமைக்கான ஒரு தளமாக மாற வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார்.